கண்டிக்கின்றோம் பட்டியலின தொழிலாளி சாலை முத்து படுகொலையில் தொடர் வாரிய குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய் படுகொலை சிறுவைகுண்ட வட்டத்தில் தொடர்ந்து படுகொலை காவல்துறை மெத்தன போக்கை கடைபிடிக்காது அந்த சாராயத்துல குடிச்சு இன்னைக்கு 50 பேருக்கு மேல 51 பேர் வந்து இன்னைக்கு செத்து போயிருக்கிறாங்க. இன்னும் நூற்றுக்கணக்கானவர் வந்து ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒரு மெத்தன போக்கு அலட்சிய போக்குல மாமூல் வாங்கிக்கிட்டு அந்த கள்ளச்சாராய வியாபாரி அந்த தொழிற்சாலையும் நடக்குதான். இன்னைக்கு வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு இல்ல, ஒரு மாதத்துக்கு முன்னாலே நடந்திருக்கு. அப்ப தமிழக அரசு இது வரைக்கும் என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ இதுல வந்து அடுத்த கட்டமாக வந்து இந்த காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகளை பூரா வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது போலத்தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் சுற்றுப்பகுதிகளை வந்து மக்கள் பதட்டமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? படுகொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சரியான கவனம் இல்லாம இருக்கிறதுனால இவங்களோட கைகோர்த்து இந்த ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையில இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவலர்களோட கைகோர்த்து அங்க வந்து படுகொலைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க ஒருத்தரை பார்த்து பேசணும், அந்த பகுதியில பொறுக்கிறாங்க, நாங்க ஊரை விட்டு காலி பண்ணி போறோம், பொம்பளை ஊழியர்கள் இருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில ஒரு தொழிலாளி ஒருத்தர் சொன்னார், ஊரையே நாங்க காலி பண்ண போறோம். அப்படி ஒரு நிலைமை அங்க இருக்கு, ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்கு. மாவட்ட நிர்வாகம் காவல்துறையை நாங்க கவனத்தை கொண்டு வரோம். அப்ப கள்ளக்குறிச்சி மாதிரி முதலமைச்சர் முதலமைச்சர் எப்படி நடவடிக்கை எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு நடவடிக்கை இந்த காரணமானவர்கள் மீது வந்து எடுக்கணும். இந்த கீழப்புதுக்குடி பட்டியல குடித்துறை காளிமுத்து படுகொலையை கேள்விப்பட்ட உடனே எங்க அமைப்பினுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில பொதுச் செயலாளரும் அமைப்பினுடைய மாவட்ட தலைவரும் அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது ஒரு மோசமான நிலைமை இருக்குங்கிறத உணர்ந்துட்டாங்க. தென் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான நிலை இருப்பதாக வட மாவட்ட மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அவப்பெயரு இந்த மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. திருநெல்வேலினா தூத்துக்குடினா கையில அருவாளோட தான் தெரிவாங்கன்ற மாதிரி வட மாவட்டங்கள்ல ஒரு பேரு நமக்கு இருக்கு. அந்த அவப்பெயரை முதல்ல போக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் முதல்ல சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அல்லது இடதுசாரி அமைப்புகள் அல்லது பல்வேறு அமைப்புகள் இந்த மாதிரி சாதிய பதட்டம் நடக்கிற போது, படுகொலைகள் நடக்கிற போது நாங்க போராடுவதற்கும் நாங்க அனுமதிக்கலன்னு சொன்னா நீங்க எப்படி அமைதியை ஏற்படுத்த முடியும்? ஒண்ணு ஜாதி வெறியோட சண்டை போடுற அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா சாதி சண்டை வேணாங்க, நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு பேசுற அமைப்புகளை நீங்க களத்துல விடணும்ல. அப்படி இல்லாம ஜாதி இல்லைன்னு யாரு சொல்றானோ, சாதி ஒற்றுமை இருக்கணும்னு யாரு சொல்றானோ, அமைதியா இந்த சமூகம் வாழணும்னு யாரு சொல்றானோ, நமக்கு இருக்கிற பிரச்சனை ஏராளம், அதுல எதுக்குப்பா அந்த சாதியை புடிச்சுக்கிட்டு அலைகிறீங்கன்னு பேசுற அமைப்புகளை நீங்க உங்களோட சேர்த்து நிறுத்திக்கணும்ல. அப்பதானே அமைதியை ஏற்படுத்த முடியும். நீங்க அமைதியை ஏற்படுத்த போராடுகிற அமைப்புகளை எல்லாம் நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது, நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது. அதனால நாங்க அமைதியை பாதுகாத்துட்டோம் நீங்க சொன்னா யாரை ஏமாத்துறதுக்கு? எனவே அது பொருத்தம் இல்லை. இன்றைக்கு நம்ம மண்டைக்குள்ள ஏற்கனவே ஜாதிங்கிற ஒன்னை ஏத்தி வச்சிருக்கிறாங்க. பூமி உருவான போது 65 மனித குரங்குகள் இருந்துச்சா, 4 மனித குரங்கா, ஏப்சி சிம்பன்சி அது மாதிரி ஒரு 4 குரங்கு அதுல இருந்து
மனுஷன் வந்தோம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கிற குரங்குல ஆண்ட குரங்கு எது, ஆளாத குரங்கு எது, நமக்குள்ள எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? எல்லாருமே மனுஷன் குரங்குல இருந்துதான் வந்தோம்னு சொல்றாங்கல்ல, அறிவியல் அதுதானே சொல்லுது. ஒரு தடவையாவது கொலைகாரனை புடிச்சு நீங்க சீரியஸா எந்த தடையும் இல்லாம நடவடிக்கை எடுங்க. ஒரு பயலுக்கு அருவா தூக்குற பயம் தைரியம் வருமா? நீங்க அவனுக்கு ஜாமீன் கொடுக்கறது, அவங்க சாதி அமைப்பு வரும்போது பணிஞ்சு நிக்கிறது, நீங்க போங்க பாத்துக்கிறேன்னு சொல்றது, விடுங்க விடுங்க அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்றது, இப்படி ஒரு சமாதான நடவடிக்கையை நீங்க எவன் குற்றவாளியோ அவனோட செயல்படுறதுனாலதான் அடுத்தவனுக்கு அருவாள் இருக்கிற தைரியம் வருது. எனவே நீங்க ஒரு முறை தைரியமா நீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன். காளிமுத்தை கொன்னவன் மேல நடவடிக்கை எடுத்து அவனை தண்டனைக்குள்ளாக்குங்க. அடுத்த ஆளு யாரும் கொஞ்சம் பயப்படுவான் இந்த மாதிரி காரியத்துல இறங்குறதுக்கு. எனவே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் விரைந்து செயல்படுங்க. தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியை பற்றி இருக்கிற அவதூற முதல்ல நீக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் சார். எனவேதான் நாங்க உங்களை பணிவோட கேட்டுக்கிறோம். நீங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்து கால்பத்தோடு நாங்க இருக்கிறோம். இடதுசாரி அமைப்புகள் இருக்கு, இன்னும் பட்டியல் சமூக மக்களுக்காக போராடுகிற அமைப்புகள் இருக்கு. நாங்க எல்லாரும் இடைஞ்சலிக்கிற போது அந்த மக்களை நாங்க கைவிட மாட்டோம். எனவே நீங்க உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்திலே 1990களில் வட தென் மாவட்டங்கள் முழுவதுமே பதட்டப்படக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சரியாக மே மாதத்தில் துவங்கி மே, ஜூன், ஜூலை மாதங்களில் தொடர்ச்சியாக 1995 இருந்து ஏறக்குறைய 98 வரை ஒரு 4 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 40 முதல் 60 பேர் கொல்லப்படுகிற படுகொலையாகிற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. தேர்தலுக்கு சற்று முன்பாக நடைபெற்ற அந்த படுகொலையில தேர்தல் முடிந்தவுடன் நடைபெற்ற நம்முடைய புதுக்குடி கணேசன் காளிமுத்தினுடைய படுகொலை, அவருடைய வீட்டுக்கு தான் அங்க போயிருந்தோம். அந்த தாயார்த்த காளிமுத்தோட அம்மாட்ட கேட்டோம். அந்த அம்மா சினிமாவில் சொன்ன மாதிரியே சொன்னாங்க. 19 இடத்துல வெட்டி இருந்தாங்க. இவ்வளவு வெட்டின அளவுக்கு என் மகன் ஒண்ணும் தெரியாது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கேள்வியை நம்ம பரிசீலனைக்கு உட்படுத்தணும். இந்த கவுண்டர் வடிவேல் சினிமாவில் சொல்லுவாரு, அம்முட்டுக்கு நான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார்ல, இது பெற்ற தாய் சொன்ன ஒரு வாக்குமூலம். 19 இடத்தில் வெட்டி இருந்தாங்க. அந்த அளவுக்கு வெற்ற அளவுக்கு என் பையன் ஒண்ணு அப்படியான ஆள் இல்லைங்க. யாரோடையும் எதிர்த்து பேசுகிற ஆள் கிடையாது. கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவர். யாரோடையாவது மோதல் உண்டா? எவரோடையும் மோதல் இல்லை. அப்படின்னா இந்த கொலைக்கு காரணம் என்ன? பல்விதமான செய்திகளை சொல்றாங்க. உண்மையிலே இந்த செய்திகள் பூரா உண்மையா பொய்யா? பொது இடங்களில்